சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நாம மீட்டிங் போட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு அவங்க சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பழனி வெள்ளாஞ்செட்டியார் சங்க தலைவரும் தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவு சங்க கௌரவ ஆலோசகருமான அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிக மிக அழகாக நம்முடைய தேனி, திண்டுக்கல், மதுரை வருவாய் மாவட்டத்தின் கிளைச்சங்கங்களில் உள்ள அத்தனை முக்கிய நிர்வாகிகளையும் இணைத்து இந்த ஆலோசனை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் ராமநாதன், செயலாளர் சுருளிமணி, பொருளாளர் மகேந்திரன் மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு, அதாவது திருச்சி மாநாடை எழுச்சி மாநாடாக நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கு வந்துள்ள மேடையில் அமர்ந்துள்ள உறவு பெருமக்களுக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள அத்தனை உறவு பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஜெயில 100 கைதிகள் இருந்திருக்காங்க. 100 கைதிகளுக்கும் டெய்லி காலையிலையும் ராத்திரியும் உப்புமா போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதுல ஒரு 70-80 பேருக்கு அந்த உப்புமா போடுறது பிடிக்கல, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. அந்த ஜெயில் வார்டன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திரும்ப எல்லாருமே போராட்டமே நடத்திருக்காங்க. இல்ல உப்புமா போடக்கூடாது, எங்களுக்கு வேற ஏதாவது மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தும் போது, சரி ரைட்டு, அப்ப ஒரு பானையை வச்சு 100 பேருமே என்ன போடலாம்னு சொல்லி எழுதி போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் எழுதி உள்ள போட்டாங்க. அவங்க சிரிப்புல எழுதி உள்ள போட்ட பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சிரிப்புல இருக்கிறத எடுத்து யார் யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நோட்ல போட்டு தனியா எழுதும் போது ஒரு 10% இட்லி போடணும்னு கேட்டிருக்காங்க, ஒரு 10% தோசை வேணும்னு கேட்டிருக்காங்க, ஒரு 10% பூரி வேணும்னு கேட்டிருக்காங்க, ஒரு 15% தயிர் சாதம் போடுங்க. இப்படி மாற்றி மாற்றி போடும்போது கடைசியில் ஒரு 25% உப்புமா போடுங்கன்னு எழுதி போட்டுருக்காங்க. அப்ப 75% வாய்ப்புகள் இருந்தும் முறையாக அந்த கூட்டமைப்பு இல்லாதால், ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் பெர்மனண்டா உப்புமா சாப்பிடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களாம். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த நம்மளுடைய வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயம் மூவாய் கொண்டிருக்கின்ற ஒரு தகவலை நமக்கு மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் சென்று ஆய்வு செய்து நாம் எல்லாம் பிரிந்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை முக்கியமாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு நாம் முதலில் இந்த நிர்வாகிகளுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எல்லா உறவு பண்ணாவே நம்ம தேனி மாவட்டத்தை தாண்டி நம்ம போக முடியல, ஏன்னா தெரியல நமக்கு. அப்புறம் இப்போ பழனி இருக்கனால பழனி போறோம், சேலம் போறோம், எல்லாம் போறமே ஒழிய உறவுகள்கிட்ட நெருக்கமா போயிருக்கமான போகல. அதை தாண்டி சென்னை வரையும் இருந்தும் கூட இந்த உறவுகளை முழுமையாக சிஎன் சிதம்பா எவ்வளவோ வந்திருந்து போயிருந்தாலுமே முழுமையாக நம்ம அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்று வரை பயணிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த எழுச்சி மாநாடு உண்மையிலே டிஆர் மாமாவும் அண்ணனும் மிக அழகா சொன்னாங்க. பல விஷயங்களை இன்னும் நெறிப்படுத்தி இந்த எழுச்சி மாநாடை நடத்தினால் எல்லாருக்கும் அந்த உணர்வு அதிகமாக, ஏன்னா கூப்பிட்டு வச்சு எழுச்சி மாநாடு அப்படின்னு சொன்னோடனே இன்னும் முழுமையாக அதற்குள் எல்லாம் வரல அப்படிங்கிறது என்னுடைய மனநிலையை நான் புரிந்து கொண்டது. இன்னும் முழுமையாக உள்ளே வர வேண்டும் என்றால் இதனுடைய நோக்கத்தை நீங்க அழகா சொன்னீங்க. நாம அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒற்றுமையை வளர்த்து கொண்டு நாம் 1 லட்சத்துக்கு மேல் இருக்கின்றோம் என்ற உணர்வை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த எழுச்சி மாநாடை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசியலை நாம் நினைத்து அங்கு போய் நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடுத்த நிலைக்கு வைத்துக் கொண்டு நாம் உறவுகள் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் முழுமையான ஒரு செய்தி இன்னும் நீங்களும் தெளிவாக எங்களுக்கு சொல்லவில்லை. பல ஊர் 64 பிரிவுகளாக இருக்கிறோம் என்று சொன்னீர்களே ஒழிய ஒவ்வொரு பிரிவுகளையும் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்தா எத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தயவு செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். நாம் உறவு இப்ப 10 லட்சம் இருக்குன்னு சொல்லும்போது எண்ணி அறியாம எனக்குள்ள எனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப தேனி திண்டுக்கல் மாவட்டம்லாம் ரொம்ப குறுகிய மாவட்டம். நாங்க 501 வெள்ளாஞ்செட்டியார் 501 இருந்து ஆரம்பிச்சு 500ல இருந்து நம்ம 500ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு 10,000 பேருக்குள்ள டெவலப் ஆகி இருக்காங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க ஒழிய இன்னும் பெருசால போகக்கூடிய சூழ்நிலையில அமையல. இப்ப நீங்க சொன்ன எல்லா ஊர்களையும் இத்தனை ஊர்கள்ல இவ்வளவு நம்மளுடைய உறவுகள் இருக்கார்கள் என்றாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அந்த உணர்வு நமக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்கிற ஒரு உணர்வை முதலில் தூண்டிவிட்டு அப்புறம் நம்ம மாநாட்டை பற்றி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் மாநாடு போகணும், நம்ம உறவுகளை சந்திக்க போறோம் என்ற உணர்வை நமக்கு நம்மளை உந்துதல் கொடுக்கும் என்ற ஒரு செய்தியும் நான் உங்களிடம் கூறிக்கொண்டு
நிச்சயம் மாநாடு நடத்த வேண்டும். அதற்கும் சில இந்த கட்டமைப்பை நீங்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லி செலவழிக்கிறாங்க. வண்டி எடுத்துட்டு போறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 100 பேரை திரட்டி போயிடலாம். போயிட்டு வந்து அவங்க எல்லாம் திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டோம்னா டிஆர் மாமா சொன்ன மாதிரி அடுத்த நிலைமைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முதலில் நம்ம கட்டமைப்பை வந்து தெளிவாக சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம், இப்படி போறோம், இவ்வளவு பேர் பாக்குறோம், திரும்ப நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்க போறோம், நம்ம ஒரு ஒரு குடையின் கீழ் அல்லது ஒரு ஸ்லாப் இந்த பேர்ல நம்ம எல்லாருமே இயங்க போறோம். ஏன்னா வன்னியர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒரு பேர்ல தான் அவங்க இயங்குறாங்க. நம்ம என்ன பேர்ல இயங்குறோம் அப்படி நம்ம ஏன்னா எல்லா ஊர்களையும் ஒரு பேர் சங்கம் இருக்கு, பதிவா இருக்கு, தனித்தனியா இருக்கு. அதையெல்லாம் ஒரு சங்கத்தின் கீழே ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வந்து அதை முழுமையாக ஒரு நிர்வாகிகள். ஏன்னா நம்ம வந்து இப்ப நான் கிடையாது, நாம்னா இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துதான். இப்ப அண்ணன் சத்தியமணி கூட சொன்னாங்க, நீங்க தான் நான் தனி மனிதன் கிடையாது. தனி மனிதன்கிற இங்க இல்ல, யாராவது ஒரு பொறுப்பெடுத்து ஆகணும். ஒரு தலைமை இருக்கணும், தலைமைக்கு கீழே செயல் வரணும். அதற்கு எல்லாருமே தயாராக தான் இருக்கின்றோம். ஏன்னா ஒரு செயலை செய்ய நினைக்கும் போது இவரா அவரெல்லாம் கிடையாது. பொறுப்பெடுத்து ஒருத்தர் செய்யறாங்கன்னா சந்தோஷமா வரவேற்று அதற்கு கீழே வந்து நம்மளுடைய உறவுகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் போது நிச்சயம் அனைவரும் உங்கள் பின்னால் வருவோம். நீங்கள் அழைக்கும் இடத்திற்கு அத்தனை பேரும் வருவார்கள் என்ற நான் இந்த செய்தியில் தேனி மாவட்டத்தில் உள்ள என்னுடைய உறவுகளின் சார்பாக உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். குரங்கணியில வந்து மாமா டிஆர் அவர்கள் யுனானிமிஸா அன்னபோஸ்டா இன்னைக்கு வரைக்கும் அந்த குரங்கணி பஞ்சாயத்துல தலைவரா இருக்காரு. ஒரு வெள்ளாஞ்செட்டியாரா வந்து யுனானிமஸா ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயத்தில் இருக்கின்றது. இதுபோல் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஊர்களையும் வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு இணைக்க வேண்டும். இங்கேயே நாங்க இன்னும் முழுமையாக இணைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன இதாக இருக்கிறதுனால இணைக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஒரு கிளையின் கீழ் நான் சொன்ன மாதிரி ஒரு பேர் ஒரு ட்ரஸ்ட்ல நீங்க மாணிக்க ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இப்படி பண்றோம் இப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஒரு ட்ரஸ்ட் வந்து கீழே வந்து எப்படி கொண்டு வர போறோம், ட்ரஸ்ட் கொடுக்குற டொனேஷனுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை வருமா வராதா, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால முழுமையான தெளிவான ஒரு 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 கட்டமைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அத்தனை பேரும் இணைந்து செயல்படுவோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவின் முறை சங்கம்